எனக்கு இன்னமும் மும்பை இந்தியன்ஸ்ல அந்த குழப்பம் இருக்கா அப்படின்றது தோணுது. நேத்துக்கு ஒரு வீடியோ பார்த்தோம். ரோஹித் சர்மா மட்டும் பிராக்டிஸ்க்கு டீம் பஸ்ல போகாம தனியா ஒரு கார்ல போனாரு. பட் கிரவுண்டுக்குள்ள இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் எழுதின ஆர்டிக்கிள் நான் படிச்சப்போ அந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்புறம் ஏன் அவர் டீம் பஸ்ல போகாம தனியா போனாருன்னு தெரியல. பட் இதுக்கு முந்தின சீசன்ஸும் அவர் டீமுக்குன்னு ஒரு கார் இருக்கும். பட் இந்த தடவ அவரோட ம். சொந்த கார்ல போற மாதிரி இருந்துச்சு. இதே மாரியுமே நெறைய பேரு ரிப்போர்ட்ஸ் எழுதியிருந்தாங்கல்ல. ஒரு மாரி செய்திகள்லாம் வந்துருச்சுல்ல. ஹர்திக் தலைமையில ஒரு குழு இருக்கிறாங்க. ரோஹித் தலைமையில ஒரு குழு இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி எல்லாமே கூட ஆர்டிகிள்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப அதெல்லாம் நம்ம பேசவும் முடியாது வெளிய இருந்துகிட்டு அத பத்தி எல்லாம். நீங்க ஆமாங்க. பட் என்னன்னு தெரியல. அதாவது ஒரு வெற்றி கிடைக்கணும் இது எல்லாமே மாறுறதுக்கு. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப அவங்களோட ஹோம் கிரவுண்ட். அங்க ஹார்திக் பாண்டியாக்கு எப்படி ரிசப்ஷன் இருக்கும்னு நமக்கு தெரியல இப்போதைக்கு. ஏன்னா அங்க இப்போதைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. நடக்காம பாத்துக்கணும். ம். அதுவுமே அத்தாரிட்டீஸ்லாம்.